வணக்கம் மக்களே, ஹாப்பி நியூ இயர். நான் இன்றைக்கு கணவாய் லெவலும் ரால் லெவலும் செய்ய போறேன். பார்த்து மகளுங்கள் நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. அவ்வளவு ருசியா இருக்கு. நான் செய்யறதை பார்க்கவும். முதல் நான் சட்டியை வச்சிருக்கின்றேன். பிரஷர் குக்கரில் ரைஸ் அவின்றது சரியோ. கஸ்பனுக்கு பசி துவங்கிட்டது. டூ லேட்டா போச்சு. இன்றைக்கு நேரம் சென்று போச்சு. 7 மணி ஆச்சு. சரியோ, நாங்கள் வெளியில நடந்து திரிஞ்சு போயிட்டு வந்தது எல்லாம் போச்சு. இது கனவா லெவல். ஆமா, கனவா என்ன முக்கியமான நீங்க முன்னாய பண்ணுவோமா? அது நான் இப்ப வந்து கனவாய அவிய விட போகின்றேன். அவித்து போட்டு சிறிய துண்டுகளா வெட்டி லெவல் ஆக்க போகின்றேன். வீடியோ என்ன செய்ய போறீங்க காட்டணுமாமா? எல்லாம் முடிஞ்சு. ஓகே, நான் இப்ப என்ன மகன் டிஸ்டர்ப் பண்ணுவான் எப்பயுமே. மகனுக்காக நான் அதை செய்கிறேன். பாருங்க, அடுப்பு மூடுகின்றேன். முன்னடுப்பாய் பாருங்க மக்களே. கணவாய், கணவாய்க்கு தண்ணி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். கணவாயை போடுகின்றேன் நான். இது என்ன செஞ்சீங்க? கணவாய் கணவாய் இது வந்து லெவல். தண்ணி போட்டாச்சு. இப்ப கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட வேணும். இது மஞ்சள் தூள், இது உப்பு. உப்பு 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 பாருங்க, கொஞ்சமா போட வேணும். எப்பயும் பிரஷரை கையாக்காம உப்பை குறைச்சி போடுங்க. காணாட்டி நீங்க தேவை கிடைக்கலாம். பாருங்க, மஞ்சள் நோ ப்ராப்ளம், முண்டன போடலாம். சரியோ. 2 கணவாய் மஞ்சள் என்ன செய்யும்? மஞ்சள் இருக்கணும், அது வடுக்குகள் போகும், வித்தியாசம் மனங்களை குறைக்கும். இது வெங்காயம். இது வந்து மவி வெங்காயம். நோ, இனி இதை நான் சிறிய துண்டுகளாக வெட்ட போகின்றேன். ஓகே ஓகே, இப்ப இல்ல. ஓகே, சரியோ. கத்தியை கழுதுகின்றேன். இப்ப கனவு அவியவனும் அவித்த பிறகு என்னென்ன லெவல் செய்யறேன்னு சொல்லுகின்றேன். இது வந்து 10 வருஷத்துக்கு மேல இந்த டீஷர்ட். சரியோ. எவனஸ் ஒரு பழுதும் இல்லை. மகன் கேட்கிறான், ஏன் போடுற நடுவ ஒரே உடுப்புன்ட்டு. என்ன உடுப்ப போட்டாலும் மனுஷனுக்கு உடுப்பு இருந்தா சரி. குடிரோ தாங்க முடியாது. மரக்கரண்டி எடுத்து கிளற போகின்றேன். சரியோ. கொஞ்சம் கனவாதான் இப்ப அவிஞ்சிடும். பேருந்து லெவல் செய்ய இதா இருக்கும். சின்ன சின்ன சிறிய துண்டுகளா வெட்டி லெவல் செய்ய. ஓகே, இப்ப நான் வெங்காயம் பட்டுகின்றேன். 2க்கும் வெங்காயம் தேவை நிறைய. நான் இப்பயும் கூட வெங்காயம் தான் பாவிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் பாவிக்கிறேன். ஓகே, வெங்காயம் எடுக்க போகின்றேன். வெங்காயத்தை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி இருக்கின்றேன். இந்த மனுஷனுக்கு வெள்ளை வெங்காயம் தான் விருப்பம், சிவப்பு வெங்காயம் விருப்பம் இல்லை. எனக்கு பம்பா வெங்காயம் தான் விருப்பம். ஐயோ, ஒவ்வொரு தரம் ஒரு விதமா சமையலை செய்து பார்த்து மாளவும். 2 போடத்தான் போகின்றேன். 2 வெங்காயம் போடுவேன். சமையலுக்கு 2 வெங்காயம் போடணும். முதல் வெள்ளை வெங்காயத்தை வெட்டி முடிச்சிட்டு பேருந்து சிவப்பு மற்ற பம்பா வெங்காயம் வெட்டுவேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா வெட்டலாம். வேண்டாம், லெவல் செய்ய வெங்காயம் கடிபடணும். சாப்பிட வேண்டாம், ருசியா இருக்கும். சாப்பாடு பசிக்கு சாப்பிட்றோம், காசு வளர்த்து உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சாப்பிட்றது தான். காசை சேர்த்து வச்சு ஒன்று செய்யலாம். பாருங்கள் வெங்காயத்தை. இனி இது பம்பாய் வெங்காயம். பம்பாய் வெங்காயம் வெட்டுகின்றேன். பாருங்கள், சிறிய சிறிய துண்டுகளா வெட்டுகின்றேன். சரியோ. வெட்டி போட்டு இப்போ வதக்க வேண்டும். வதக்க வேண்டும் பம்பாய் வெங்காயம். சரியோ. இன்னும் ஒரு வெள்ளை வெங்காயம் வெட்டுறேன். இதோட 5-6 வெங்காயம் வெட்டிட்டேன். பாருங்கள், உங்கள் கண் முன்னாலே பாருங்க. நான் போய் சொல்லல, உண்மையாவே இந்த ஒரு கரைக்கு தான் இந்த வெங்காயம் உலாம் பட்டுறேன். மற்ற ரால் கரைக்கு அடுத்த வெங்காயம் ரெடியா இருக்கின்றது. சோத்துக்கு கறி இல்லை. இந்த லெவலோட தான் சோறு சாப்பிட மிகவும் அருமையா இருக்காது. பாருங்கள், கணவாய் அவிந்து விட்டது. இனா ஓகே, கணவாய் 3/4 கணத்துக்கு அவிஞ்சது. லெவல் செய்ய இன்னொரு அவியும். இப்ப நான் சட்டி அடுக்கின்றேன். வெங்காயம் வதக்க போகின்றேன். சட்டி எடுக்கின்றேன். வெங்காயம் வதக்க போகிறேன். ஓகே, இங்கே பிரஷர் குக்கர் சத்தம் கேட்குது, மன்னிக்கவும். அது சிலோவா தான் சத்தம் கேட்கின்றது. இது ஒலிவ் ஆயில். இதுக்கு விட போகின்றேன். எண்ணத்துக்கு விட போகின்றேன். வெங்காயத்தை வதக்கிறதுக்கு. பாருங்கள், வெங்காயத்தை வதக்கிறதுக்கு இது ஒலிவ் ஆயில். நான் எந்த எண்ணெயும் பார்க்கிறேன். நல்லெண்ணெய், ஒலிவ் ஆயில்லாம் சமையாது. சரியோ. கொஞ்சம் உண்டன விடுறேன். வெங்காயம் வதங்க வேணும். சரியோ. சட்டி சூடு ஏற வேணும். பாருங்கள், போடுகின்றேன் வெங்காயம். பாருங்கள்,
வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் பொறுங்கோ. ஒரு சாமான்கள் தேடி எடுக்க இல்லை வேணும். இது உள்ளியை பாதி பாதியாக வெட்டி போட்டு விட்டால் சரி. கணவாய் இரவு நேரத்தில் வயிற்று பிரச்சனையை கொண்டுவரும். இதுக்கு ஒரு 4 பல்லு உள்ளி போடுறேன். 4 கூட 5-6 பல்லு சரியா துண்டுகள் வெட்டுகின்றேன். துண்டு பல்லு தான் சின்ன சின்ன பல்லி அது வேற. இது பல்லு. ஓகே, இது கணவாய் எடுக்கின்றேன் பாருங்கள். அதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போ கணவாய் ரெடி. கணவாய் குயிக்க அவிஞ்சு விட்டது. ஒரு கொஞ்சம் கணவாய் தான். கொஞ்சம் அஞ்சு மடஞ்சல் தராங்கோ சூடா கிடக்கு. கட் பண்ணுங்க. கணவாயை வெட்டி 4-5 துண்டா வெட்டிட்டு வா. கொஞ்சம் இருமல் வருது. கட் பண்ணுங்க. கணவாயை துண்டுகளாக வெட்டுகின்றேன். பெரிய துண்டுகளாக வெட்டுகின்றேன் பாருங்கள். இருமல் வந்தா என்ன செய்யறது? இருமல், தும்மல், விக்கல் எல்லாம் வரும். பாருங்கள், வெட்டுகின்றேன். இந்த கணவாய் 8 பவுன். 8 பவுன் கணவாய். 8 பவுன். 2 கணவாய். கணவாயின் ராளம் வந்து ஐ திங்க் 20 பவுனுக்குள்ள வந்தது. ஐ டோன்ட் நோ, ஐ நோ ரிமெம்பர், பட் 20 பவுன் எடுத்தவங்க. இங்க இவ்வளவு தான் கணவாய். கணவாய் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இங்கே பாருங்கள் கணவாய். இங்கே பாருங்கள் ரால். Look at the camera, Anto. Why are you looking at the ral? ரால். Okay. ஓகே, இதை வதக்குகின்றேன். வெங்காயம் கூடத்தான், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கூடி போச்சு வெங்காயம். கொஞ்சம் பொன்னிறத்தில் வெங்காயம் பெற வேணும். நான் இப்போ கணவாயையும் ராளையும் போடுறேன் கொஞ்சமா. என் கனவை காணாம கிடக்கு. 4-5 ராளும் சேர்த்து நான் ராளும் இருக்கின்றது செப்பரேட்டா செய்ய. கனவை காணாம கிடக்கு. சரியோ, வெங்காயத்தை முண்டனை போட்டுட்டேன். அதுதான் பிரச்சனை. அதான் கொஞ்சம் ரால் போட்டேன். நான் ரால் தனியாக லெவல் செய்ய அதையும் காட்டுகின்றேன் பார்க்கவும். இனி கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். உப்பு பார்த்து போடலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லாத்துக்கும் உப்பு போட்டு அவிச்சேன். நான் மஞ்சள், இது மஞ்சள் கொஞ்சம் உண்டை போடுகின்றேன். மஞ்சள், இது மிளகு உண்டனை போடலாம், நோ ப்ராப்ளம். கணவாய்க்கு மிளகு. இதன் பவுடர் தண்டூரி பவுடர் அண்ட் சில்லி பவுடர். தண்டூரி பவுடர் தமிழ் தெரியா? எனக்கு தெரியா. தண்டூரி பவுடர், தண்டூரி என்று சொல்றது. அதுவும் ஒரு மசாலா தான். தண்டூரி பவுடர். இது மிளகாய அரைத்த தூள்ண்டா தூளா இல்லை என்ன சொல்றது, சின்ன தூள். இதுதான் தூள். இங்க பாருங்க, நான் ஏதோ சின்ன டப்பால போட்டு வச்சிருக்கேன். என்னட்ட இருக்குது பெரிய போத்தல். சின்ன சின்ன டப்பாக்கள்ல போட்டு வைக்கிறது. ஈஸியா தூக்கி செய்யலாமண்டு. அவ்வளோதான் சமையலை. பார்த்தீங்களோ, மிக இலகுவான ஒரு சமையல். கொஞ்சம் டைம் எடுக்கணும். கணவாண்ட தோள்கள் இருக்கணும். சமையல் பார்த்தீங்களா என்ன அழகா இருக்குண்டு. எல்லாம் வடிவா செய்தாதான் சாப்பாடு ஒரு ருசியா இருக்கணும். இது கொஞ்ச நேரம் இறால் பொரிய வேணும். கணவாயும் நல்லா வதங்க வேணும். உள்ளியும் வதங்க வேணும். ப்ரெஷர் குக்கரை ஆஃப் பண்ணுறேன். ரைஸ் ரெடி. ரைஸ் என்றா ப்ரெஷர் குக்கரில் போட்ட ரைஸ் ரெடி. இந்த கணவாயில் கொஞ்சம் தண்ணி இருக்கின்றது. அந்த தண்ணியும் இதில் தான் ஊற்றணும். அதை வேஸ்ட் ஆக்கலாம். பார்த்தீர்களோ, அந்த தண்ணியும் இதுக்குள்ள ஊற்றி இருக்கிறேன். ஐ நோ வேஸ்டேஜ். என்ன காரணம்டா, இதுண்ட தண்ணி அவிஞ்ச தண்ணி. பார்க்கவும் கிட்ட கொண்டு காட்டுங்க. கொஞ்சம் கிட்டை காட்டவும். பாருங்கள், இதன் தண்ணி எனக்கு வாயால வீணீர் ஊத்துது. ஏனென்றா சாப்பாடு பசி டைம். ஆனால் வடிவா சமைக்க வேணும். வடிவா நான் வீட்டை நிற்க வடிவா சமைப்பேன். சரியோ,
எனக்கு சாப்பாடு தான் மோர் இம்பார்ட்டன்ட். பார்த்தீர்களா, சமையலை பார்த்தீர்களா? கொஞ்சம் தூள் போடுகின்றேன், கொஞ்சமாக தூள் பவுடர் போடுகின்றேன், சில்லி கொஞ்சம் போடுகின்றேன். காரணம் என்னன்னா, ஒரு சொட்டு போட்டால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். வேறங்க ஒரு கொஞ்சம் பவுடர், அவ்வளோதான். உப்பை பற்றி தெரியாது, கொஞ்சம் போடுங்க. உப்பை போட டேஸ்ட் பார்க்க இப்போ தொண்டை சில்ல வெள்ளப்படம் எல்லாம் கைக்கு கிடக்குது, கையில் இருக்க இடைஞ்சலாக கிடக்கு, எல்லாம் தள்ளி வச்சு விட்டுருக்குறேன். எல்லாம் விட்டு விலாசமாக செய்யக்க வேணும். சரியோ மக்களே, பார்த்தீர்களா சமையலை பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ இது என்ற வவியின் சமையலை பார்த்து நீங்கள் மகிழுங்கள். பார்த்து போட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அமர்த்துங்கோ. என்ன கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி சாப்பாடு இது சமையல் எதுவும் பிள்ளை இருந்தால் சொல்லுங்க. இதில் வேறு ஐட்டம் எதுவும் போடணுமோ கொள்ளணுமோ. கொஞ்சம் தேசிக்காய் புளி விட போகிறோம், கொஞ்சம் பொறுக்கவும், இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இது எந்த பிரிச்சு, இது எந்த பிரிச்சு. சரியோ, கொஞ்சம் வேர்த்து போச்சு பாருங்கள். இது என்ற பிரிச்சை துறக்கின்றேன். கொஞ்சம் தேசிக்காய் புளி விட போகின்றேன். இது தேசிக்காய் புளி கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ருசியா இருக்கும். தேசிக்காய் புளியை நான் கணவாய்க்கில் விழுகின்றேன். அவ்வளவுதான். கணவாய் முடிகிற சரணத்தில் வந்துட்டுது. பார்த்தீர்களா, கணவாய் வந்துட்டா நல்லா கொஞ்சம் பார்த்தோம். கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி நிற்கு, ஒரு துளி தண்ணி இருக்கின்றது, கொஞ்சம் போடுங்க. அந்த துளி தண்ணி வத்த நான் இறக்கச்சேரி எதுக்கும் உப்பு காணுமோன்று நான் ஒரு ரொம்ப சுவையா இருக்கின்றது. ரொம்ப ரொம்ப சுபாய். நீங்க சாப்பிட்டு பார்க்க போறீங்களோ தம்பி? என்ன காரணம்? சீ ஃபுட்டு சுத்தமான சாப்பாடு, சிக்கன் only. அதுதான் கேட்கிறேன். சீ ஃபுட்டுக்கு என்ன? சீ ஃபுட்டு மக்கள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு. மக்களே, இந்த சமையல் முடிஞ்சது. இப்ப நான் அப்பாவை சுவையருந்த கூப்பிட போகின்றேன். அப்பா மீனிங் மை ஹஸ்பண்ட். இப்ப நான் அவரைத்தான் கூப்பிட போகின்றேன். பாருங்கள் வலிக்கின்றேன். அதே அடுப்பில் ராலையும் செய்ய போறேன் லெவல். சரியோ, அப்பா கூப்பிடுங்க தம்பி சாப்பிட்றதுக்கு. ஒலிவ் ஆயில் விடுறேன். அடுத்த ஆளுக்கு வெங்காயம் பட்டுகின்றேன். அதவை எண்ணெய் சட்டி சூடு ஏறி பேந்து அது வெங்காயம் அறிஞ்சுவோம். சரியோ, வெங்காயம் போடுகின்றேன். இது சிவப்பு வெங்காயம் போடுங்க, அது டேஸ்ட் காட்டலாம். போடுங்க கொஞ்சம், அப்போ விரட்டும். சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார். சரியோ, இந்த நேரம் நிமால் சாப்பிட போது இந்த வெங்காயத்தை வெட்டி போட்டுட்டு ஒரு சொக்கனில் என்னண்டு டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லுகின்றேன். சரியோ, அதுக்கு கூடி போச்சு வெங்காயம். இதுக்கு கொஞ்சம் நான் குறைக்கிறேன். கூடிய வெங்காயத்தில் நான் குறைக்கின்றேன். அதை வந்து எடுக்க இயலாது. அந்த வெங்காயம் கூடி விட்டது. என்னத்துக்கு? கனவாக்கி. அது ஓகே, அது சோத்துக்கு நான் கறி இல்லாபடியா வெங்காயம் கொண்டாலும் பரவாயில்ல. ஐயோ, இது குட்டி வெங்காயம். சின்னனா கையாலேயே வெட்டிட்டு போடுறேன். டைமாக போய்ச்சுது. சரியோ, என்ன செய்யறது? நானே எல்லாம் செய்ய வேணும். நானே இறால் உடைச்சி, நானே கனவா வெட்டி, நானே எல்லாம் செய்கின்றேன். வெட்டி தாங்க கொண்டு வாங்கண்டா அதுக்கு ஒரு சிக்கலாக வரும். வீட்டை நிற்கிறேன், எனக்கு கரைச்சி வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் சில நேரம். அப்போ நானே எல்லாம் செய்து சமையல் முடிச்சுட்டேன். இறால் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இறாலின் வெங்காயத்தை பார்க்கவும். ஓகே, கனவா டேஸ்ட் பண்ண வாங்க நிமால். ராஜா, everybody, happy merry Christmas. கிறிஸ்மஸ் முடிஞ்சது. ஹாப்பி நியூ இயர். Merry Christmas. Happy New Year, boss. கையை கும்பிட்டு கையை இறக்குங்க. You are not coming in. இதை கனவாயை டேஸ்ட் பண்ணுகின்றார் என்ற ஹஸ்பண்ட். பாருங்க, பெருசா வாயை திறக்க வேணாம். நம்பர் 1, நீங்களும் வாங்க, உங்களை வீட்டை சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க, இப்பயும் நான் சமைச்சு தருவேன் சாப்பாடு. 24 hours நீங்கள் வரலாம் உங்களை வீட்டை. தேங்க்யூ. Merry Christmas. தேங்க்யூ ஸோ மச். பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாருங்க மக்களே, வெங்காயம் வதக்கி கொண்டு இருக்கின்றேன். இந்த வெங்காயம் எப்பயும் லெவல் செய்ய கணக்கா பொரிய வேணாம் வெங்காயம். சரியோ, கணக்கா பொரிய தேவையில்லை. இது அப்படி ஒரு 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 அரை 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 அரைவாசி அவிந்தா காணும்.
வாயில வருது இல்லை என்னத்தை சொல்றேன் ஏண்டா சமையல்ல சொல்லிக்க சரியா சொல்ல வேணும் கணக்காவியத்தில் நான் இந்த உள்ளியை போடுகின்றேன் பாருங்கள். இதுவும் ஒரு வாய்வு சாப்பாடு தான் இந்த இறால். இதுக்கும் உள்ளி போடுகின்றேன் பாருங்கள். பார்த்தீர்களா? எஸ், கையை இழுக்கின்றேன் என்ற இறாலுகள் மணக்கும். இறால் இது இறால், இவ்வளவு இறால் இருக்கு பாருங்கள். அவ்வளவும் போட போகின்றேன் பாருங்கள். இறாலை 2ஆ வெட்டுகின்றேன். காரணம் பெரிய பெரிய இறால். ப்ரான், இங்கிலீஷ் மீனிங் ப்ரான். பாருங்க வெட்டுகின்றேன். சின்ன இறாலாண்டா அப்படியே போடுவேன். இது நல்ல பெரிய இறால். இறாலும் சாப்பாட்டுக்கு மிகுந்த சுவையான சாப்பாடு தான். ஆனால் வடிவா சமைக்க வேணும், இல்லாட்டி பிரச்சனை தான். வயிற்றுக்கு எது நோவும் அவ்வளோதான். ரெண்டாக பிளக்குன்றேன். இதுக்குள்ள இறாலுக்கு கழிவு இருக்கின்றது. இங்க நடுவில் வெட்டி இருக்கிற கழிவை எடுத்து நான் இங்க பாருங்கள் கழிவு எடுத்திருக்கின்றேன். இது தலை, இது வால் வெட்டி 2ஆ போடுகின்றேன். இறால் கிளீன் பண்றதுக்கு எப்படியும் கரை நேரம் எடுக்கும். அதான் இங்க பாருங்க எந்த பெரிய மொத்த இறாலுண்டு. இறால் இது கொஞ்சம் சின்ன, இப்படியே போடலாம். ஏன்னா எங்கட வீட்டு சாப்பாடு தானே, அப்ப நாங்க அப்படியே போடலாம். பாருங்க இறாலை சிலது அப்படியே போடுறோம், சின்ன இறாலா இருக்கின்றது. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி வரமாட்டு பாருங்க இறால் லெவல். கனவா இறால் லெவல் நான் சூப்பரா செய்வேன். உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரியோ, ஆர்டர் பண்ணுனா நான் செய்து தருவேன். ஆனால் காசெல்லாம் ஃபோன் மூலமாக கழிச்சு கொள்ளலாம். ஓ, டெலிஃபோன் மூலமாக அடித்து காசுகள் கதைக்கலாம். அல்லாட்டி நான் சாப்பாடும் சமைச்சு கொடுப்பேன் மக்களே. விதமான சாப்பாடு செய்வேன். ரெஸ்டாரண்ட்டை விட வடிவாக சமைப்பேன் நான். சரியோ, யாருக்கும் வேணுமென்றால் நீங்கள் இனி நான் இதுக்கு மஞ்சள் போட போகின்றேன் பாருங்கள். இடையில் நிறுத்துகின்றேன். என்ன காரணம்னா மஞ்சள் பவுடர் மூடியாச்சு. இது மிளகாய், இதை கொஞ்சமா போடணும். இன்னும் கொஞ்சம் போடலாம். ஏன்னா இறால் கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் குறைப்பு இருக்கு. இனிப்புன்ற ஒரு ஸ்வீட் மாதிரி இறால். சரியோ, இது தண்டூரி மசாலா, அதுலேயும் கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் நிறமா இருக்கும், பார்வைக்கு நல்லா இருக்கணும் வீடியோக்கு. சரியோ, மக்களுக்கு கண்ணுக்கு கவரக்கூடியதா சமையல்கள் செய்ய வேணும். சரியோ, பாருங்கள் கொஞ்சம் அடுப்பை குறைக்கின்றேன். சரியா, மஞ்சள் உப்பு பார்க்கணும், கொஞ்சம் பொறுங்க. பார்த்தீங்களா இறாலை பார்த்து கொண்டே இருக்கவும் சமையல் முடியும் மட்டும். இல்ல நோ ஃபினிஷ். இறால் அவிய வேணும். 10 மினிட்ஸ் எல்லாம். பாருங்கள் உப்பு போட்டிருக்கின்றேன். பாருங்கள் மிளகு. இது பார்த்து மகளுங்கள் மக்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்து போடுகிறேன். எல்லாரும் தயவு செய்து என் வீடியோவை பார்க்கவும். சரியோ, பார்க்குற ஜனங்கள் குறைவு. அதுக்கு என்ன கொமான் பிள்ளையோ சரியோன்னு நீங்க சொன்னா தான் நான் திருத்தி கொள்ளுவேன். திருத்துறதுக்கும் இடம் இருக்குது. பார்த்தா தான் நான் திருத்துறதை பற்றி சொல்லலாம். பாருங்க நல்லா இது தண்ணி விட்டு கொஞ்சம் பதங்க வேணும். சொட்டு கொஞ்சமாக தூள், இது தூள் இதுலேயும் கொஞ்சம் போடணும். அந்த சரக்கை விட இதுலேயும் கொஞ்சம் போட்டால் தான். பார்த்தீங்களா, எல்லாம் போட்டாச்சு. டன், ஆல் ஆஃப் டன். சரியோ, எண்ணெய் நான் குறைவாக தான் விட்டேன். நான் எப்பயும் எண்ணெயை குறைச்சி விடுங்க. சாப்பாட்டுக்கு எண்ணெயை குறைச்சி விட்டுங்கண்டா வருத்தங்கள் நோய்கள் வேற. அது என்ன இல்லாட்டி அதுக்கு வருத்தம் இதுக்கு வருத்தம் கொலஸ்ட்ரால் எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பான். பாருங்க எல்லாம் போட்டிருக்கு. இறால் அவியம். இறால் தண்ணி விடும். அந்த தண்ணி பத்து மட்டும் ஸ்லோ கேஸில் வைக்க வேணும். ஸ்லோவாக கேஸில் வச்சுட்டு தண்ணி அடங்கின பிறகு பேர்ந்து நாங்கள் அதன் லெவலை பார்க்குவோம். இப்போ இறாலை மூட வேணும். மூடியை தேடுகின்றேன் இறாலை. ஓ எஸ், இங்கே பாருங்கள் இது மூடி. இது இந்த சட்டியின் மூடி. இந்த சட்டியும் இந்த இதுவும் ஆஸ்டால வேண்டும். நான் ஐ திங்க் 15 பவுன். சரியோ, சட்டியல் வேண்டதில் எனக்கு அலாதி பிரியா. யார் என்ன சண்டை பிடிச்சாலும் லெமன் விடுகின்றேன் பாருங்க. கொஞ்சமாக தான் லெமன் விடுறேன். லெமன் கொஞ்சம் விட்டால் டேஸ்டாக இருக்கும். ஓகே மக்களே, அடுப்பு நிப்பாட்டுகின்றேன். எனக்கான இறால் லெவல் தான். சரியோ, இதை நான் பவுலில் இறக்கின்றேன். பார்க்கவும். பார்த்தீங்களா எவ்வளோ இறால் உடைச்ச? நான் ஒரு கொஞ்சம் இறால் தான் இருக்கு.
ஓகே டன். பாத்தீங்களா, இந்த ரால் லெவலை நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கின்றேன். வெரி குட். என் orange எல்லாம் பல்லுக்கு பூந்திருக்கின்றது. orange சாப்பிட்டால் பல்லுக்கு பூ. இங்க பாருங்க, சாப்பிட்டு பார்க்கின்றேன். சோ ஹாட். சூப்பர், வெரி நைஸ். அப்படியா? நீங்களும் செய்து சாப்பிட்டு மழவும் லீவு நாளில் இதெல்லாம் கட்டாயமாக தேவையான சாப்பாடு. மிக்க நன்றி, சந்தோஷம் என் வீடியோவை பார்த்ததுக்கு. கமெண்ட்ல வருங்க என்ன செஞ்சீங்க கிறிஸ்மஸுக்கு, என்ன செஞ்சீங்க, ஓ ராங் சைடு மைக், என்ன செஞ்சீங்க நியூ இயருக்கு, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஓகே, டேக் கேர், பை, தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐங்கோ, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.